Kastavutanasana, Pranamasana. இந்திரநடையில் செய்யும் ஆசனங்கள் தாடாசனம். மழை போல் இருந்து இருப்பதால் இது பெயர் பெற்றது. உடல் முழுவதும் உள்ள நரம்புகள் புத்துணர்வு பெறும். 18 வயதிற்குட்பட்டவர்கள் தினமும் செய்து வைத்தால் உயரமாக வளரலாம். குதிகால் வலி நீக்கும். நெக்ஸ்ட் ஏகபாதாசனம். இது மரம்போல் இருக்கும் ஆசனம். கால்களை பலப்படுத்துகிறது. உடல் முழுவதும் உற்சாகம் கிடைக்கிறது. நெக்ஸ்ட் உட்கட்டாசனம். இது நாற்காலியின் இருக்கை அமைப்பை உடைய ஆசனமாகும். முதுகெலும்பு பலப்படும். அடிவயிற்று தசைகள் குறையும். நெக்ஸ்ட் பார்ஸ்வகோணாசனம். பக்கவாட்டு விலாயத்துகள் நன்கு விரிவடைகின்றன. கைகளில் உள்ள விரல்கள், தசைகள், நரம்புகள் போன்றவற்றிற்கு சிறந்த பயிற்சி. நெக்ஸ்ட் அனைவருக்குமே தேவையான ஒன்றுதான் யோகா. 5 பழையானது 50 விளைவான். பாசம் உட்செல்லுகிறது. தன்னம்பிக்கை வளர்க்கும். நெக்ஸ்ட் தேரோட்டி ஆசனம். தேரில் பூட்டிய குதிரைகளை போன்று கால்களை கைகளால் பிடித்து நிற்பதால் இது தேரோட்டி ஆசனம் எனப்படுகிறது. உடல் உறுதியடையும். கால்கள் மற்றும் கைகள் நீட்சியடையும். நெக்ஸ்ட் நடராஜராசனம். இவ்வாசனம் நடனக்கலையின் தலைவனான நடராஜ பெருமானின் நடன தோற்றமாகும். இடுப்பு, கால் மற்றும் தோள்பட்டைக்கு நீட்சித்தன்மை கிடைக்கிறது. முகம் பொலிவு பெறும். நெக்ஸ்ட் உட்கார்ந்த நிலையில் செய்யும் ஆசனங்கள். பத்மாசனம். பத்மாசனத்திற்கு தமிழில் தாமரை இருக்கை என பெயர். தியானம் செய்ய உதவும். மனம் ஒருநிலைப்படும். கூன் முதுகு நிமிரும். நெக்ஸ்ட் உத்தித பத்மாசனம். அடிவயிற்று மற்றும் தசைகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது. நெக்ஸ்ட் யோக முத்ரா. முதுகு தண்டுக்கு பயிற்சி கிடைக்கிறது. இவ்வாசனத்தால் செரிமான கோளாறுகள் நீங்குகின்றன. நீரிழிவு நோய்க்கு சிறந்த ஆசனம். நெக்ஸ்ட் மச்சாசனம். மச்சம் என்றால் மீன். இவ்வாசனம் மீனின் வடிவை கொண்டது. நுரையீரல் பலமடையும். கழுத்து வலி நீங்கும். மூச்சு கோளாறுகளுக்கு சிறந்த ஆசனம். நெக்ஸ்ட் வஜ்ராசனம். சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனம் மட்டும்தான். இது தியான வகை ஆசனமாகும். மனம் ஒருநிலைப்படும். நெக்ஸ்ட் ஜானு சிரசாசனம். ஜானு முழங்கால், சிரசு தலை. சிறந்த ஆசனமாகும். பச்சிம உத்தானாசனம். முதுகு நீட்டி இருக்கை என்பர். முதுகெலும்பை நன்கு வளைக்கவும் பசியை தூண்டவும் இவ்வாசனம் உதவுகிறது. நெக்ஸ்ட் உஷ்ட்ராசனம். இவ்வாசனம் ஒட்டகத்தை போன்ற வடிவம் கொண்ட இருக்கை நிலையாகும். மூளைக்கு அதிக அளவில் ரத்த ஓட்டம் கிடைக்கும். தைராய்டு சுரப்பி நன்கு தூண்டப்படுகிறது. நெக்ஸ்ட் தனுராசனம். தனுர் வில் போன்ற உடலை வைப்பதால் இவ்வாசனத்திற்கு தனுராசனம் என்று பெயர் வந்தது. உடலுக்கு நீட்சி தன்மை கிடைக்கும். ஆயுள் அதிகரிக்கும். வாழ்நாள் முழுவதும் இளமையை காக்கும். நெக்ஸ்ட் சக்கராசனம். சக்கரங்கள் தோற்றமுடைய ஆசனம் இவ்வாசனம். தண்டுவடம் பலம் பெறும். சோம்பல் ஒளிந்து சுறுசுறுப்பு உண்டாகும். நெக்ஸ்ட் ஆகர்ண தனுராசனம். காலுக்கு அருகில் கை மற்றும் காலை கொண்டு சென்று வில்லினை இயக்குவது போல் தோற்றம் அமைவதால்
கண்களில் பிரகாசம் தோன்றும். மார்பு புஜங்களுக்கு நலம் தரும். நெக்ஸ்ட் சர்வாங்காசனம், சர்வ அங்க ஆசனம். இது அனைத்து உறுப்புகளுக்கும் சேர்ந்த இருக்கை நிலையாகும். நெக்ஸ்ட் ஹாலாசனம். இது ஏர் கலைப்பின் அமைப்பை உடைய இருக்கை நிலையாகும். நாளமில்லா சுரப்பிகளை பலப்படுத்தும். எப்பொழுதும் உடல் ஆரோக்கியமாக உதவும். நெக்ஸ்ட் பிரமிட். அருகிலேயே செய்து காட்சி அவர்களை வியப்பில் ஆனது. அவர்களை மாணவர்கள் வாழ்த்துக்காகத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை தான் உங்களுடைய நார்மல். நெக்ஸ்ட் Wow, displaying pyramid. Please some round of applause to them. Wow. ஓகே நார்மல். சாந்தி ஆசனம். சாந்தி அமைதி வாசனம் உடலுக்கு முழுமையான ஓய்வு நிலையாகும். உடல் முழு ஓய்வு கிடைக்கும். மனம் ஒரு நிலை அமைதி பெறும். இரத்த நோய்களுக்கு சிறந்தது. இரவில் நன்றாக தூக்கம் வரும். நார்மல்.